வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை பார்க் டவுனில் ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு 30க்கு 40ங்க. உள்கட்டமைப்பு ஒரு 1200 சதுரடிங்க. வடக்கு பார்த்த வீடு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு 95 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. விலை பேசிக்கலாங்க, நெகோசபிள் தான், விலை பேசிக்கலாம். பார்த்திங்கன்னாங்க ஒரு 30 அடி ரோடு வருதுங்க. நல்ல பெரிய அகலமான சாலைகளாக இருக்குது. வீடுகள்லாம் நல்லா இருக்குது. சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்குங்க. தண்ணி நல்லா இருக்குங்க. கிரவுண்ட் வாட்ரு நல்லா இருக்குது. விலையும் பேசிக்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்துருவோங்க. இந்த மாதிரி வருதுங்க. வீட்டினுடைய எலிவேஷன் இந்த மாதிரி வருது. ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. சாலைகள் அந்த மாதிரி இருக்குது. அடுத்தடுத்து வீடு கட்டிகிட்டே இருக்கிறனால இந்த மண் இதெல்லாம் கொண்டாந்து இருக்காங்கல்ல, அதனால் கொஞ்சம் அந்த ரோடு தெரியாமல் இருக்கும். அப்படியே வாங்க. இந்த மாதிரி பெரிய கேட்டு. அந்த கேட்டை திறந்தோடனே கார் பார்க்கிங் வந்துடுது. 2 PHK வீடுங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வருது பாருங்கள். ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க. காம்பவுண்ட் வால் வந்துடுது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி காம்பவுண்ட் வாலுக்குள்ளே வீடே அமைஞ்சிருக்குது. வந்தவொடனே இங்கே ஒரு ஜென்ரல் டாய்லெட் ஒன்று இருக்குது. அந்த பெயிண்ட் ஜாமான் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துருவாங்க. வேலைகள் கொஞ்சம் இருக்குது. இது வந்து போரு. சேஃப்டி கேட்டை திறந்தோம்னா உள்ள ஒண்டர்ஃபுல்லாக ஒரு தேக்கு டோரு இருக்கும் பாருங்க. நல்லா இருக்குங்களா? தேக்கு மர டோரு. ஸ்டெப்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது. ஒரு 14க்கு 14.5 அப்படின்ற அளவில் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய ஹாலு. ஒரு 203 சதுரடி இருக்கக்கூடிய ஹாலுங்க. தெரியுதுங்களா? இந்த மாதிரி வருது. நல்ல ஸ்பேசியஸான ஹாலு. அப்படியே உள்ளே வந்தோன்னா இந்த சுவரெல்லாம் பாருங்கள், நல்ல இந்த இது ஒட்டியிருக்காங்க. அந்த வால்பேப்பர்ஸ் அழகாக இருக்குது, நல்லா இருக்கு பாருங்கள். இது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மாதிரி ஷைனிங்காக நல்லா இருக்குங்க. அப்படி பாருங்கள் கிச்சன். இங்கே கொல்லப்புற கதவு ஒன்று இருக்குங்க. இந்த பாருங்களேன், அந்த காம்பவுண்ட் வால் தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்குது. இங்கே ஒரு குழாய் இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி காம்பவுண்ட் வாலோட வந்துருக்கு. பக்கத்துலலாம் வீட்டு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, தெரியுதுங்களா? எல்லாமே அடுத்தடுத்து வீடுகள் வந்துக்கிட்டே இருக்குங்க. நல்ல பெரிய பெரிய வீடுகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் பாருங்கள், இந்த கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட் அழகாக போட்டிருக்காங்க. இந்த கிச்சனில் பாருங்கள், ஒண்டர்ஃபுல்லாக வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. உண்மையிலே நேச்சுரலாக இருக்குது. நான் மிகைப்படுத்தி சொல்லலை. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக இல்லை, அப்படியே நீங்கள் அசந்து போயிடுவீங்க. அந்தளவுக்கு இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இங்கே ஒரு ஃபோல்டிங் டேபிள் இருக்குது. இதை அழகாக மடக்கி வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், கீழே அந்த மடக்கக்கூடிய அந்த இது கொடுத்துருக்காங்க மெக்கானிசம் பாருங்கள். இதை பாருங்கள், எல்லாமே ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க. டோரு இந்த இதெல்லாம் தள்ளுனா அங்கே அது ஸ்லோவாக போய் லாக் ஆகும். அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. ஒன்று வந்து இந்த பாத்திரங்கள் கழுவுறது, ஒரு வாஷ் பேஷன் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி செல்ஃபெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா அகலமாக இருக்குது. மேலெல்லாம் கபோர்டெல்லாம் நல்லா இருக்குது, நேர்த்தியாக இருக்குது. அந்த டைல் பாருங்கள், ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கிச்சன் டைல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அப்படி பெட்ரூமு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சாமி ரூமு பாருங்கள். இது வந்து சாமி ரூமுங்க, தெரியுதுங்களா? சாமி ரூம். இந்த சாமி ரூமில் உள்ளே போய் பார்ப்போம். வழக்கமாக எல்லா இடத்துலையும் கபோர்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு 2 பேர் உட்காந்து தியானம் பண்ணுற அளவுக்கு சாமி ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த டாப்பெல்லாம் பாருங்கள், சாமி ரூம் டாப்பெல்லாம் கிரானைட்டில் அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டெப்பு அப்படி மேலே வச்சு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்து நல்லா இருக்குங்க சாமி ரூமு. கிழக்கு பார்த்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது இந்த சாமி ரூம். தெரியுதுங்களா? சாமி ரூம் இப்படி வருது. பூஜா ரூமு
மற்ற இடத்துல ஒரு கபோர்டு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே பிரத்யேகமாக அந்த சாமி ரூமே கொடுத்துட்டாங்க. இந்த இந்த பெட்ரூம் பாருங்கள், 2 4 6 8 10 15, அதாவது கபோர்டு சேர்க்காம இந்த இடம் வந்து 10க்கு 15, 150 சதுரடிங்க. இந்த பெட்ரூமு 150 சதுரடிகள் கொண்ட பெட்ரூமு. இதில் என்ன பாருங்கள், இதுப்புறமே வால்பேப்பர்ஸ் அழகாக இருக்குது. அப்படியே ஜிகினா ஒர்க்கு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ நேரில் வந்து பாருங்கள், இந்த கேமராவில் எவ்வளோ காமிச்சாலும் ஒன்றும் அந்தளவுக்கு இதாக தெரியல. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு நல்ல அருமையான வேலைப்பாடு. இந்த கபோர்டு இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. தெரியுதுங்களா? நம்ம வீடியோ எடுக்கிறது தெரியும். இதில் பாருங்கள், கபோர்டு கூட நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. நல்ல பெரிய பெரிய கபோர்டுகள் நல்லா இருக்குது. மேலேலாம் வந்து அந்த லாஃப்ட் கபோர்டு நல்லா வருது. அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது. நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது. அடுத்து இன்னொரு பெட்ரூமு, இது இன்னொரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா 2 4 6 8 9 இதுவுமே 150 சதுரடி இருக்குங்க. என்னென்னா 9க்கு 16, 9க்கு 16ங்க இந்த மாதிரி வருது. 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான். 2 பெட்ரூம் சின்ன பெட்ரூமே கிடையாது, 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த மாதிரி கண்ணாடிலாம் வந்து இங்கிட்டு வந்துடுது. நம்ம வீடியோ எடுக்கிறது தெரியுதுங்களா? ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி, அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம், 2 டாய்லெட்டுமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான். மேலே வரைக்கும் டைல் ஏற்றிட்டாங்க. தேவைப்பட்ட இடத்துல வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல அவுட்லெட் வச்சுருக்காங்க. பவர் சப்ளை இருக்குது. அப்படியே வாங்க மாடிக்கு போய் பார்த்துருவோம். ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வருது. பாருங்க, நல்ல பெரிய மாடிங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மாடி, நல்லா இருக்குது. மேலே எல்லாமே நேர்த்தியாக அழகாக தட்டோடு பதிச்சிருக்கிறாங்க. ஒரு 250 லிட்டர் கேப்பபிலிட்டி வாட்டர் டேங்க் மேலே இருக்குது. சுற்றுப்புறம் புறம் பாருங்கள், ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே வீடுகள் நிறைஞ்ச பகுதிங்க. பார்ட் 1ல் சொல்லவே வேணாம். எல்லாம் ஏரியா டீசெண்டாக இருக்குது. அடுத்தடுத்து வேலைகளும் நடந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள், இங்கிட்டு கூட பின்னாடி இந்த பாருங்கள் பெரிய பில்டிங் வந்துக்கிட்டு இருக்குது, நல்லா இருக்குது. நல்ல பெரிய மாடி, மொட்டை மாடி. இந்த துணி காயப்படுற ஆங்கிள், அந்த ஈவினிங் டைமில் டியூஷன் எடுக்கிறதுக்கு இந்த லைட்டு எல்லாமே இருக்குங்க. பெரிய மாடிங்க, அருமையாக இருக்குது. வடக்கு பார்த்த வீடு. ரேட்டும் நெகோசியபிள் பண்ணி பேசிக்கலாம். பாருங்கள், நல்ல போக்குவரத்து, எந்த நேரமும் போக்குவரத்து. அப்படி போனோடனே மெயின் ரோடுக்கு போயிடலாங்க. பார்ட் 1ல் இப்படி போனவொடனே மெயின் ரோட்டுக்கு போயிடலாம். அந்த மாதிரி அனைத்து வசதிகளும் நிரம்ப பெற்ற ஒரு வீடுங்க. மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும். நம்மளோட யூடியூப் சேனலுங்க பாண்டி செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.